கால் எடுக்கும். நான் இல்லைன்னா என் மக வெல்றா, நான் வெல்லலைன்னா என் மக வெண்டுட்டு போறேன், என் மக வெல்லலைன்னா அவ புள்ள வெண்டுட்டு போறான். ஆனால் எங்க ஐயா சொல்வார்ல தேவர் மகன்ல, நான் ஒரு மரம் வைக்கிறப்போ ஆனா அதுல பழம் யார் சாப்பிடுவா? சாப்பிட நான் இருக்க மாட்டேன், உன் மயன் சாப்பிடுவான், அப்புறம் அவன் புள்ள சாப்பிடுவான். விதை நான் போட்டது. இப்ப இந்த விதை யார் போட்டது? எனக்கு என் முன்னவன் போட்டான். இப்ப நான் தண்ணி ஊத்தி வளர்க்குறேன். இந்த மரத்தை என் பிள்ளைய அப்படின்னு சாப்பிடுறது என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒரு தன்மானத்தோட நிக்கிறேன் பாருங்க ஒரு தமிழன். அங்க போனேன், 10 சீட்டு கை கட்டினேன், இவன் கூப்பிட்டா போனேன், எங்கேயும் போனாங்க நினைச்சதை இப்ப இவ்வளவு நேரம் பேச்சுக்கல, இவ்வளவு நேரம் உங்களை சந்திச்சு ஒரு தலைவரை பேச்சொடும். இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க, நான் பொறுமையா பதில் சொல்றல, எப்படி யாரையாவது சந்திச்சு பேச சொல்லுங்க. மக்களின் நலன் சார்ந்து நல்ல ஆட்சியை கொடுக்கணும், மக்களுக்கு செய்யணும். கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை கடந்து மக்கள் அரசியல் கொண்டு போகணும். விளம்பரம் செய்தி அரசியலை கடந்து சேவை அரசியல் செயல் அரசியல் கொண்டு போகணும். என் மக்களுக்கு அப்படி செய்யணும். அதுதான் இருக்க முடியும். திமுகவை ஒழிச்சிடணும். திமுக அப்புறப்படுத்திட்டு வெற்றியை தோல்வியை சமமா கருதுறவன் தான் வீரன். வெற்றி அடைஞ்சா இருப்பேன், தோல்வி அடைஞ்சா போயிருவேங்கிறது கோளை. நாங்கள் பிறவி வீரர்கள். எங்களுக்கு தெரியாத 3 எழுத்து பயம். எங்களுக்கு எங்கள் பரம்பரைக்கே தெரிஞ்ச 3 எழுத்து வீரம். அதனால சண்டை சீரம். எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்போம், ஆனால் யாரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டோம். இது எங்கள் பரம்பரை பழக்கம். அதனால போய் இல்ல அவங்க ஒரே கொள்கையில் இருக்கிற கூட்டத்துக்கு போட்டி. எனக்கு யாருமே போட்டி இல்லையே. உலகத்துல ஒரு போட்டி சொல்லுங்க, இல்லை இந்திய துணைக்கண்டத்துல ஒரு போட்டி சொல்லுங்க. என் கோட்பாட்டுக்கு சொல்லுங்க. சாமிக்கு பேசுவியே, வாழுகிற பூமிக்கு பேசுற ஒரு கட்சி சொல்லுங்க. நான் மலையை பேசுனா, மரத்தை பேசுனா, கடலை பேசுனா, மணலை பேசுனா, தண்ணீரை பேசுனா சிரிக்கிறீங்க. இதெல்லாம் இல்லாம நீங்க வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு படிப்பறிவு எதுக்கு? உங்களுக்கு எல்லாம் எதுக்கு பள்ளி கல்வி? என்ன அறிவியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க, புவியியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க, எதுக்கு படிக்கிறீங்க? மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழ்ந்துடும், பறவை பட்சிகள் வாழ்ந்துடும். ஆனா அது இல்லாம நீங்க வாழ முடியுமா? இந்த அடிப்படை தெரியாதவன் நீ எப்படி? இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியா வந்த சமூக விலங்கு இந்த மனிதன். இத்தனை விலங்குகள் இருக்கு, இத்தனை உயிரினம் இருக்கு, ஏதாவது இயற்கைக்கு பேரிடர் இருக்கா? இந்த மனுஷ பயலால தான். காரணம் இந்த பேராசை. புதிய போடுறீங்க, வாக்குக்கு காசு கொடுக்குறாங்க. நாங்க வாக்கு விற்க கூடாதுங்கிறோம். மதிப்புமிக்க கருவி ஜனநாயகத்தில் மக்களுக்கு இருக்கிற மதிப்புமிக்க வலிமையான உரிமை வாக்குங்கிறோம். அதை விற்க கூடாதுங்கிறோம். என் மக்களை வாக்கை விற்கிற சந்தையா மாத்தினது யாரு? இந்த கட்சிகள். ஓட்டுக்கு காசு கொடுக்குற கட்சிகளுக்குள்ள போட்டி. அப்ப அவங்க சரியா தானே சொல்றாங்க. நான் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன். அவங்க ஒரு தொகுதிக்கு 30 கோடி 15 கோடி 20 கோடின்னு செலவு பண்ணுவாங்க. நான் அந்த வட்டி காசை கூட செலவு பண்ண எங்களுக்கு வசதி இல்லை. அப்ப வேற தானே நாங்க அந்த போட்டியில் இல்லை தானே. ஏதாவது சரிதான் அண்ணன் சொல்றது. போட்டியில் இல்லை அவங்க, எனக்கு போட்டி இல்லை, எனக்கு யாருங்க போட்டி இல்லை. மக்களுக்குள்ள அந்த ஒரு அறச்சீற்றம் இல்லை. அது ஐயா சகாயம் ஏதாவது அடிக்கடி கொடுப்போம். அறச்சீற்றம் இல்லை. ஒரு சினந்து எழுதுறாங்க, அது கொஞ்ச நேரம் இருக்குது. அப்ப இந்த தேர்தல் நேரத்தில் அப்படி தனியுது, அது தனிஞ்சிருது, அது ஒரு சின்ன சமரசம் ஆயிடுது, சகிப்புத்தன்மை வந்துருது. அவங்களுக்கு தெரியாத அந்த தொடர் சகிப்புத்தன்மை தான் அடிமை பிறக்கிறான்னு தெரியல. அடிமை உணர்வு எங்க பிறக்குது? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க, புனிதமான போராளிங்கிறாங்க நபிகள். ஆனா இங்க அப்படி இல்லையே. அநீதியை கண்டு அச்சம் கொண்டு எதிர்த்து நிற்க துணிவில்லாமல் சமரசம் சகித்துக் கொள்கிறாங்க. அது தொடர்ச்சியா சகித்துக் கொள்ளும் போது அடிமை மனநிலை வந்துடுது. அதாங்க நடக்குது. என் மக்களுக்கு ஒண்ணு இருக்கு, என் அன்பு உடன் பிறந்தார்களே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, என் மக்கள்கிட்ட ஒண்ணு இருக்கு. அடர்த்தியான வறுமை இருக்கு, ஏழ்மை இருக்கு. அது ஒரு குழந்தைய பெறுது. அது அறியாமைன்னு ஒரு குழந்தைய பெறுது. இந்த அறியாமையும் இந்த வறுமையும் சேர்ந்து ஒரு பிள்ளைய பெறுது. அதுக்கு பேர் மறதின்னு பேரு. கூட்டத்துல நிக்கிறதுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை, தனிச்சு நிக்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை. ஒரு கத்தரிக்காயை நீங்க விளைய வைக்கணும்னா அதுக்கு எவ்வளவு காலம் கொடுக்குறீங்க? ஒரு தக்காளியை விளைய வைக்க எவ்வளவு காலம் கொடுக்குறீங்க? விதைய போட்டு வீட்டுக்கு வந்தவொடனே தக்காளி பூத்து காய்ச்சிருக்காது இல்ல, ஒரு குறைஞ்சது 60 நாள் காத்திருக்கீங்க இல்ல. அப்ப அந்த 60 நாள் கூட காத்திருக்க முடியாத பலனை அனுபவிக்க முடியாது. அப்ப நீங்க ஒரு மாறுதலை விரும்புகிறவன் கொஞ்சம் காலங்களை இதுக்கு விலை கொடுத்து தான் தீரணும். ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஒரு கோட்பாட்டை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை உருவாக்க நினைக்கிறவன் கொஞ்சம் விலை கொடுக்கணும். உடனே மாறிடும் அப்படின்னா
அது இந்த மாற்றத்துக்கு மதிப்பு இருக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மாறுதல் என்பது ஒரு மகத்தானது. அது எல்லாருக்கும் விருப்பமா இருக்கு. ஆனா அது கொஞ்சம் காலம் எடுத்துறது. அந்த காலம் வரை சகித்துக் கொள்கிற மனநிலையில என் மக்கள் இல்லை. அதனால என்ன ஆயிருதுன்னா, இருக்கிறதுல இருக்கிறத வச்சு ஏதோ பண்ணிடும்ப்பா, நடந்தா நல்லதுதான், ஆனா நடக்கணுமே இப்படின்னு ஒரு சகிப்புத்தன்மை இருக்கு.